Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எதார்ச்சியா ரோட்ல வந்துனே இருந்தேனா தெரியாம வந்துனே இருந்தேன். ட்ரெண்ட்ஸ் பார்த்தேன். ட்ரெண்ட்ஸ்ல 70% ஆஃபர் போட்டுருந்தாங்க. சரி இந்த ஆடி மாசம் நிறைய இடத்துல ஆஃபர் போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி ஓகே நான் இப்போ பீரோ என் வார்ட்ரோப் அடிக்கிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் நான் காட்டுறேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். இது இவ்வளோ எல்லாம் கும்பலா கிடக்கும் போது எது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்ப அடுக்கும் போது பார்த்தா என்ன கம்மியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. சரியா, அதனால என்னன்னா இந்த சரி ஆடி மாசம் ஆஃபர்லாம் நம்ம நினைச்சிருவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த மாசம் நான் சுத்தி இருந்தேன். சரி அப்படின்னு எதாச்சியா தான் வந்து நின்றேன். ட்ரெண்ட்ஸ்ல 70% ஆஃபர் இருந்ததா, அங்க போய் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே பிடிக்கலையா. அதுக்கப்புறம் சரி வா குரோம்பேட் போகலாம், ட்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு வந்துனே இருக்கும்போது மேக்ஸ் லெஃப்ட் சைடில் தான் நமக்கு வருமா, வீட்டிலேருந்து வரும்போது புது வீட்டுக்கு போயிட்டு வரும்போது மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னவோ மேனியாவாப்பா, மேக்ஸ் மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஃப்ளாட் 400 rupees, 299, 399, 199, 99 இதுதான் ஆஃபரே அங்கே. அதுக்கப்புறம் ஆஃபரில் அதெல்லாம் எப்பயுமே எம்ஆர்பி இருந்தது. சரி உள்ளே எதாச்சியா போய் பார்க்கலான்னு எதாச்சியா போகும்போது இதாச்சியே இவ்வளோ புச்சின்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 25 வந்ததா, 25 தான் 2503. ஓகே கவர் கேரி பேக் தான். ஓகே அதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன்ட்டு காட்டுறேன். 1 by 1 பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது. சரியா, இத மத்ததெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? இது பிடிச்சது எல்லாமே பிடிச்சதுதான். பட் இது 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 ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கறதுக்கு ஸ்டோரி சொல்லிடுறேன். சரியா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்றேன் பாத்துக்கோ. இப்போ ஒரு பீரோவே உனக்கு வந்திருக்குது. ஆமா. சோ அப்போ உன்னோட ஒரு பீரோல நீ வச்சிருந்தத 2 பீரோக்கு நீ மாத்தும் போது மெட்டீரியல் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும் ட்ரெஸ்ஸஸ். இல்ல அதுதான் உனக்கு தெரிஞ்சிருக்குது. நீ என்ன நினைச்சீங்கன்னா ஓ ட்ரெஸ்ஸே இல்ல போல் இருக்குது நம்ம கிட்ட அப்படின்ட்டு இப்போ அடுத்த பீரோவை ஃபில் பண்றதுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு வர. அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து எங்கிட்ட ஒரே பீரோல 2 ரேக்கா இருந்தது. 2 ரேக்கா வந்து டிவைட் பண்ணி முன்னாடி பின்னாடி 4 ரோ வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 ரோ வந்து என்னன்னா இப்போ எத்தனை ரோ ஆயிருக்குது? 4 ரோ தான் ஆயிருக்குது, வேற ஒண்ணுமே பண்ணலையே. இப்போ ஒரு முழு பீரோவே உனக்கு இருக்குது. பீரோவேன்னா அதுல மோனா சொன்ன மாதிரி நீங்க உள்ள வச்சிருந்தீங்க, அதனால உங்களுக்கு தெரியல. நான் ஒரே ரோவை தான் வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே இப்போ அதே ஒரே ரோவை தான் வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் போய் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 1,699 இதோட டேக் காணும். இது 1,699. ஓகேவா, அந்த டைம்ல இது ஏன் கொடுத்து எடுப்பானேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகேவா, கிட்டத்தட்ட எவ்வளோ 1 year பேக். சரியா, அந்த மாதிரி டைம்ல சரின்ட்டு இப்போ போய் பார்க்கும்போது இது 399 போட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, மேக்ஸ் மேனியா சேல் அப்படின்னு போட்டிருக்காங்களா. மேக்ஸ் மேனியா சேல் போட்டிருக்காங்க. ஃபிளாட் 399 இது. சரியா, இந்த குர்த்தி 1,699 நான் எடுத்தேன். இப்போ இதே 400 ரூபாய்க்கு இதை எடுத்துன்னு வந்துக்கிறேன் நான். 399, 400 கூட இல்லை, இதுதான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அதே மாதிரி அதே ரேக்ல வந்துட்டு இது வந்து இதை புதுசு, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அது மட்டும் தான் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு வேணான்ட்டு வச்சுட்டு வந்தேன். இதை போய் இவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ண பாரு ஃப்ரெண்ட்ஸ். கசகசன்னு வச்சிருக்காங்க நிறைய கச்சன்ட்டு. கொடுக்குற 399க்கு அவங்க அயன்லாம் பண்ணி இருந்தாங்கன்னா இபி பில் ஏறாது அவங்களுக்கு. இதுவும் ஒன்று. இதுவுமே வந்து எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 1,499, 399 கொடுத்தாங்க. 1,100 ரூபாய் பயங்கர சீப்பு. சரியா, அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். எல்லாம் கலராக எடுத்திருக்கேன். இது வந்து 999 தான், அதனால இது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது 999 தான். இதுவுமே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது கை கொஞ்சம் கிராண்டாக வர மாதிரி நெட்டட் கொடுத்துருப்பாங்க இதில். ஓகேவா, இது இந்த மாதிரி இல்லாத கலராக நான் வந்து தேடி எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இதுவுமே வந்து எவ்வளோ 999 தான். 999 வந்து இது வந்து 999 எவ்வளோ 299. இது 999 299. ஓகேவா, விலை கம்மியாக இருந்தால் 299. இதோ இதுவுமே வந்து 50% ஆஃப், 50% ஆஃப்னு போட்டிருக்காங்கப்பா. தெரியாம அதிகமா காசு கொடுத்து எடுத்துட்டேன். பில் எங்கப்பா? பில் மொபைல்ல தான் இருக்கும். நான் இன்னும் மொபைல் எடு. சரி இப்போ மூடி அப்புறம் பாத்துக்கோ. இதுவுமே வந்து இது வந்து வாடாமல்லி பூ கலராப்பா. இது ஆமா வாடாமல்லி பூ கலரு.
இதுல வந்து இது பிடிச்சிருக்கு. வாடாமல்லி பூ கலர்லாம் கிடையாது, இது பஞ்சு மிட்டாய் கலர், ரோஸ் கலர். சரி, டார்க் தான். இதுதான் அந்த இதுதான். இதுல வந்து இந்த கையில வந்து இந்த நெட்டட் கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டரி வேற இதுல. ஓகேவா? நம்ம கிட்ட லெகின் நிறைய இருக்கிறதுனால சரி எதுக்கு வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம்ல. அதிக காசு கொடுத்து எடுத்துன்னு வந்துட்டேன் நீ இந்த கவனிக்காம. இதை மட்டும் கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது 50% ஆஃபர்னா 450யா 500ஆ 1000னா 500 499 1000 தான். இது 498 50% ஆஃபர் போட்டுருக்கேன். 500 ரூபாய் குத்தி எடுக்கணுமா? இதுவே நான் 500 ரூபாய் 400 ரூபாய் தான் குத்தி எடுத்தேன். அது இதே 500 ரூபாய் குத்தி எடுக்கணும். அது வாடாமல்லி கலர்ல கொஞ்சம் புதுசு மாதிரி தெரியுது. இதெல்லாம் பல்ஸ் மாதிரி தெரியுது. இது வந்து 399 தெரியுதா? 399. இது 1300 ரூபாய். இது டபுள் எக்ஸ்எல். ஒரு சிலதெல்லாம் எனக்கு டபுள் எக்ஸ்எல் தான் கரெக்டாக இருந்தது, ஒரு சிலதெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸ்எல் கரெக்டாக இருந்தது. இதுவா இதெல்லாம் அயன் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அயன் பண்ணாதனால கத்துன்னு இருக்குது. இது கொஞ்சம் பிடிக்கணும், ஏன்னா இது டபுள் எக்ஸ்எல் நான் எடுத்துகிட்டு வந்தேன். என் சைஸ் இல்லாததுனால இந்த கலருக்கு ஆசைப்பட்டு நான் டபுள் எக்ஸ்எல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கை லைட்டாக பிடிக்கணும், அப்புறம் இந்த கழுத்தில் மட்டும் லைட்டாக பிடிக்கணும். நம்ம அக்காட்ட கொடுத்தா நம்ம ஆலிஸை கப்புத்து குத்துறோம். இது வந்து குவாட் செட் மாதிரி. இதுக்கு பேண்ட் வேற வருது. இங்கே பாருங்க, இது நல்லா இருக்கு. இது என்ன 399 தானே? 399. இது 1299 எம்ஆர்பி ரேட்டு. இது 399 பரவாயில்ல. பேண்டோட வந்துச்சா? இது வந்து ஈஸியா வந்து இது அப்படியே பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது அவ்வளவுதானா? அடுத்தது வந்துட்டு இந்த பிளாக் கலர். இதுவுமே ஒன்ஸ் அப்பான டைம் எப்போ பார்த்தேன், ஆனா நான் வாங்கல. இதுவுமே இது 999 399. இதுவே சரியா 400 rupees. இதுவுமே பார்த்தேன், சரி இதை போய் எதுக்கு எடுப்பானே ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதுவுமே எனக்கு கச்சிச்சு, ஆஃபர்ல கச்சிச்சு. ஓகேவா? 399ல கச்சிச்சு. அப்புறம் இதுவுமே வந்துட்டு 399 தான், ஆனா இது 2000 பா. ஒரு பேண்டோட குத்துருக்குதா? இது பேண்டோட இருக்கு. இதுவுமே டபுள் எக்ஸ்எல் தான் எடுத்தேன், ஏன்னா பேண்ட் நமக்கு பத்தாம போயிடுமே அப்படிங்கிற பயத்துல என்ன பண்ணிட்டேன், இது ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஆனா ஷோல்டர் எனக்கு கரெக்டா இருந்தது. எல்லாமே போட்டு பார்த்தேன், ஷோல்டர் கரெக்டா இருக்கா, பாடி தானே நம்ம லைட்டா அப்படியே கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஓகேவா? இது டாப்பு, இதுக்கு வந்து பேண்ட் குவாட் செட் மாதிரி. இது பாவாடை பேண்ட் நல்லா தான் இருக்குது. 399 ஓகே தானப்பா? இது ஒர்த்து தானப்பா? ஒர்த்து தான். இந்த பாவாடை பேண்ட் பட்டியாலா பேகி பேண்ட். இது ஓகே, நல்லா இருக்கு. இது 399. இது 200 ரூபாய், இது 200 ரூபாய். அப்படிதான் கணக்கு போட்டுக்கணும் நம்ம. இது ஏன் வந்து இதெல்லாம் ஆஃபர்ல கொடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப நாள் சேல் ஆகாதனால இத்து போயிரும்னு சொல்லி வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா இது வந்து 399ங்கிறது 2000 ரூபாய் ட்ரெஸ் 400 ரூபாய் கொடுக்குறது ஓகேவா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் வீட்டில் போகிறதுக்கு டிஷர்ட் ஏற்கனவே வந்து கழிச்சு கட்டிட்டாங்க. நிறைய நான் கழிச்சு கட்டிட்டேன். நிறைய நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா இல்லை, பழசாயிருந்தது, ஃபேட் ஆயிருந்தது. 2 பேர்த்துக்குமே நான் கழிச்சு கட்டிட்டேன். அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து 2 கொஞ்சம் டிஷர்ட் எடுத்துட்டு வந்தேன். 5 டிஷர்ட் அடிச்சுக்காம இருக்கு. காட்டணுமா? எனக்கு 6 டிஷர்ட். உனக்கு 6 டிஷர்ட்டா? காட்டுமா? காட்டு. எனக்கு இந்த டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, ப்ளூ சூப்பரா இருந்தது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. எப்படி சொல்றது, இது நாளைக்கு போட்டு போவேன். இங்க பாரு, இந்த நெக்கு, அப்புறம் இந்த ஓவர் சைஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபிட்டிங்கா இருக்கு, ஃப்ரில் சரியா, அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. இது சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் ஒரு ரெட் கலர் மேட்ச் பண்றது கிடைக்க மாட்டேங்குது பத்தியா? இந்த ஆமா ரெட்டுக்கு மேட்ச் பண்ண, அதனால தான் நானும் எடுத்தேன். அதனால இந்த ரெட் ஒன்று எடுக்க சொல்லி எடுத்தேன். இதுவுமே எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இது அப்பா அம்மாவும் 2 பேரும் வந்து ட்வின்னிங் பண்ணிருக்கிறாங்க. இது கிட்டேயும் இருக்குது, உங்ககிட்டயும் இருக்குது. ட்வின்னிங் சேம் கலர் தான், எல்லாமே சேம் சைஸ், மட்டும் வேற 2 பேத்துக்குமே இது எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவுமே ட்வின்னிங் தான். நம்ம ஆமா இதுதான், இதுவுமே ட்வின்னிங் தான். இது எல்லா இதுலயே எஸ், இதுவுமே 2 பேத்துக்கும் ட்வின்னிங். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த லாவெண்டர் கலர்ல கூட உங்ககிட்ட இல்ல. ஆமா, லாவெண்டர் இல்ல, அதனால தான் நானும் கம்மியா, அதனால லாவெண்டர் கலர் எடுத்துக்கிட்டேன். இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்தது. எப்படி சொல்றது, எழுத்தெல்லாம் எனக்கு என்னன்னா இது ரொம்ப சின்ன பசங்க போடுவாங்க போடுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இது போட்டா நல்லா இருக்கும். உனக்கு போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது, அதனால தான் எடுத்துட்டேன் நானும். அதுக்கப்புறம் மௌலிக்கு வந்து ஏதோ ஓடு எழுதி இருந்தது. எல்லாமே வீட்டுக்கு போட்டுக்கிறது. சோல் ஆஃப் தி வைல்ட்.
வைல்டு ஏதோ போட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது 2 பேரும் தானே எடுத்தீங்க? இல்லையே நான் வேணான்ட்டேனே பிளாக். ஏன் எத்தனை பிளாக் வச்சிருக்கிறேன்? இது 2 பேத்துக்கு தான் எடுத்தேன். இவர் வேணான்ட்டு வச்சுட்டு வந்துட்டாராம். இது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. அது வேணான்னு வச்சுட்டு வந்துட்டேன். இது அப்புறம் இவனுக்கு இது ஒன்று எடுத்தேன், மௌலிது. இது இப்போ என்னப்பா எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா நீ இதை வச்சுட்டு வந்துருக்குற. இது ஒன்று பாரு எந்த எத்தனைன்ட்டு. 2 3 அது எந்த எந்த அவந்து எந்த 3 4 5 6 தான். காரி இவனுக்கு 5 2 3 4 5 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அள்ளிட்டு வந்தோம் இன்னைக்கு. திடீர்னு போனால் திடீர்னு எடுத்தோம். சரி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேயாவது வெளில போனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய. எனக்கு வந்து இதுவே பார்த்தீங்கன்னா எல் சைஸோ எம் சைஸோ, ஆனால் பட் இது டைட் ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு போட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் போட முடியாது. அதனால இப்போ எடுக்கிறதெல்லாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் எடுக்கிறதுல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான். அதனால இந்த எல் சைஸ் எல்லாம் இப்போ போட்டு காலி பண்ணி கிழிச்சு டாராக தூக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போய் உங்கள் நியர்பை ஏதாவது மேக்ஸ் மேனியா வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி நல்லா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸ் யாராவது போய் விசிட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். என்னோட ஃபேவரட்டே ட்ரெண்ட்ஸ் தான். சரியா, நான் இன்னும் போய் பார்க்கல. அது வந்து இப்போதைக்கு போனோன்னா செருப்பு கழட்டி அடிப்பாங்க. பர்ச்சேசிங் ஓவர். அதான் ஸ்டார்டிங்லயே நீ வாங்கிட்ட, அள்ளின்னு வந்துட்ட ஸ்டார்டிங்லயே. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு மிடில்ல ஒரு ஆடி ஆஃபர் போகும், அப்போ போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போதைக்கு இதை முடிச்சிட்டேன். நீங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா ஏதாவது ஆஃபர் கீஃபர் இருந்து ஏதாவது நல்லா இருந்து கலெக்ஷன் நல்லா இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் அரௌண்ட் சென்னையா இருக்கணும். கரெக்டா? சென்னை. சரியா? ஆனா வந்துட்டு நான் இங்கிருந்து மெசேஜ் வந்து பெங்களூருக்கு பாஸ் பண்ணிருக்கேன். பெங்களூர்ல நாளைக்கு போய் செக் பண்ணுவோம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல டங்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.